குப்பையில தூக்கி போடுற கார்ன் சில்கை வச்சு ஒரு சட்னி பண்ண போறோம். இந்த சட்னி எந்த கஞ்சிக்கும், அரிசி கஞ்சியோ இல்ல சிறுதானிய கஞ்சிகளோ எதுக்குனாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இட்லிக்கும் தயிர் சாதத்துக்கும் நல்ல செம ஜோடியா இருக்கும். ஒரு கடாயில கார்ன் சில்கை சுத்தப்படுத்தி எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணாமலே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சும்மா கொஞ்ச நேரம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன், அந்த ஈரப்பதம் போகிறதுக்காக. அதுக்கப்புறமேலு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மிளகா வத்தல், இந்த இது ரொம்ப காரம் தாங்காது, கொஞ்சமாக வச்சா போதும். நான் 2 மிளகா வத்தல் எடுத்திருக்கேன், குண்டு வத்தல் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிளகா செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா மொறுன்னு வறுபட்டுறணும். அதோடு சேர்த்து தேவையான ஒரு 1 அல்லது 2 பல் பூண்டு வாசனைக்கு தகுந்தா போல் எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் உளுந்தம்பருப்பு வறுத்து வச்சு அரைச்சிங்கன்னா வாசனையாக டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதில் நல்லா செவக்கிற வரைக்கும் எடுத்துட்டோம். கொஞ்சம் போல் புளி, இது எல்லாத்தையுமே உளுந்தம்பருப்பும் வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கட்டும். உளுந்தம்பருப்பு செவக்கணும், பூண்டு நல்லா வதங்கணும். எல்லாம் வதங்கிருச்சு. தேவைப்படுறவங்க கொஞ்சம் பெருங்காயமும் உப்பும் வச்சுக்கோங்க. பெருங்காயம் வேண்டான்னா வெறும் உப்பு மட்டும் வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, நான் மேலே எல்லாமே சேர்ந்து இருந்தது, அது எல்லாத்தையுமே அந்த மேலே இருக்க கருப்பாக ஒட்டிக்கிட்டு இருந்தது மட்டும் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக ஈஸியாக இருக்கிறதுக்காக கட் பண்ணி போட்டுட்டு முதல்ல ட்ரையாக கொஞ்சம் நேரம் அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கெட்டி பதமாக எடுத்துக்கிட்டோன்னா கஞ்சிக்கு சூப்பரான கார்ன் சில்க் சட்னி ரெடி.